திருப்புகழ் 604. பொற்சித்திர பச்சை பட்டு கச்சிட்டு கட்டி பத்ம புட்பத்துக்கு ஒப்ப கற்பித்து இளைஞர்கள் புட்பட்டு செப்பத்து பல்கொத்த பொன் தித்த திட்ப பொற்பில் பெற்று உக்ர சக்கர தனமானார் கல் சித்த சுத்த பொய்ப்பித்து அத்தில் புக்கு இட்டப்பட்டு கை குத்திட்டு இட்டு சுற்றி திரியாமல் கற்றுற்று சித்தி கைக்கு சித்திப்ப பட்சத்தில் சொல் கற்பித்து ஒப்பித்து கொற்ற கழல் தாராய். குச்சித்து கொட்டு கொட்டு துக்க அச்சத்துக்கு குக்கு குக்கு குக் குக்கு குக் 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 என மாறா குச்சிக்கு பட்சி கைக்கு கட்சத்தில் பட்சத்து அத்த கொட்டி சுட்டி கொக்ரி குக்குடதாரி சத் சித்து தொல் புத்தி பட்ச அத்தற்கு ஒப்பித்து அட்சரத்து அச்சத்து சத்தத்தை சத்தி கொச்சை பதிவாழ்வே. தற்ற பற்று கர்ப்பத்தில் செல் பற்றை செற்றிட்டு உச்ச சர்ப பொற்றைக்குள் சொக்க பெருமாளே. உச்ச சர்ப பொற்றைக்குள் சொக்க பெருமாளே. சர்ப பொற்றைக்குள் சொக்க பெருமாளே. தட்சணம் பற்றுவதும் கருவில் செலுத்துவதுமான பற்றுக்களை கைவிட்டு உயர்ந்த நாகமலையில் வாழ்கின்ற அழகிய பெருமாளே. பசிக்கு உணவில்லை என்று அருவருப்புடன் கொட்டு கொட்டு என்னும் பசியால் துன்பமும் அச்சமும் கொண்டு குக் 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 என்று ஓயாது வயிற்றின் இறை கற்க விழா பக்கத்தில் சிறகு படும்படி அடித்து கொண்டு குறிப்பாய் கொக்கரிக்கும் கூவும் சேவல் கொடியை உடையவனே. வயிற்றின் இறைக்காக விழா பக்கத்தில் சிறகுபடும்படி அடித்து கொண்டு கூவும் சேவல் கொடியை உடையவனே. சேவலின் கூவுதல் குக் குக் குக்கு 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 பசியால் இங்கனம் கூவுகின்றது. சத்தும் சித்தும் உடையவராய் பழமை ஞானம் அன்பு என்ற இவைகளை உடையவரான தந்தைக்கு அட்சரத்து ஒலியான தேவார பாடல்களை பாடிய ஆற்றலுடைய சீகாழிப்பதியில் வாழ்பவனே. அழகிய வியப்பான பச்சை பட்டாலான கச்சினை அணிந்து கட்டி தாமரை அரும்புக்கு ஒப்பாகும் என்று கற்பனை கூறி இளைஞர்கள் பறவையின் வலையில் சிக்கியதை போல் விலைமகளிர் வலையிலே சிக்கி பல்லினால் கொத்தப்பட்டு பொன்னை அடைவதற்கு தெளிவாகவும் அழகாகவும் பேசி பொன்னை பெற்று கொள்கின்ற விலைமகளிரின் கல்லை போன்ற கடினமான உள்ளத்தை உடைய நெஞ்சமான மிகவும் பொய்யான பித்து சூழலில் புகுந்து அதில் அதிக விருப்பத்தை வைத்து தன்னை போல் அவ்விலைமகளிடம் வரும் காமுகரிடம் சண்டையிட்டு சுற்றி திரிந்து அலையாது மெய்ஞான நூலை கற்று உம்மை அடைந்து சித்தியானது கைகூடுவதற்கு அன்புடன் நல்ல சொற்களை கற்பித்தும் அவற்றை உன் திருவடிக்கு ஒப்பிக்குமாறும் நின் வெற்றி கழல் பூண்ட திருவடியை எனக்கு அளிப்பாய் ஆக. கற்று உற்று சித்திக்கைக்கு சித்திப்ப பட்சத்தில் சொல் கற்பித்து ஒப்பித்து கொற்ற கழல் தாராய். நின் திருவடியை தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டியவாறு